Hello guys, welcome to Voice Over Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லியோனார்டோ டெல் கேப்ரியோ இவரோட நடிப்புல வெளிவந்த ஷட்டர் ஐலாண்ட். நடிப்பின் நாயகன் அப்படின்னு சூர்யா சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையான நடிப்பின் நாயகன் லியோனார்டோ டெல் கேப்ரியோ தான். இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷட்டர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுல ஆஷ் கிளிஃப் அப்படின்ற ஒரு இடத்துல பைத்தியங்களை ட்ரீட் பண்ற ஒரு அகைலம் இருக்கு. அந்த இடத்துல ரேச்சல் சொலண்டோ அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி மனநோயாளி. அவங்க அந்த இடத்துல தொலைஞ்சு போயிடுறாங்க. எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதை யூஎஸ் மார்ஷல்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை விசாரணைக்கு கொண்டு போறாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லியோனார்டோ டெல் கேப்ரியோ. இவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெடி டேனியல்ஸ். அப்புறம் இவருக்கு அசிஸ்டண்டா வரவர் தான் மார்க் ரஃபலோ. இவரோட பேர் செக். இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்பல்ல அந்த தீவுக்கு வந்து இறங்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் மர்மங்கள் அந்த தீவுல வந்து கண்டுபிடிச்சாங்க, கடைசியில் அந்த ரேச்சல் சொலண்டாவுக்கு என்ன ஆச்சு, போன இவங்க திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதைக்கு கிளைமேக்ஸ், ஒரு படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு கதைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அதை நீங்க படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் போஸ்டன் ஹார்பர் ஐலாண்ட் 1954 கதை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவான டெடி டேனியல்ஸ் கப்பலில் வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வாமிட் வந்துகிட்டு இருக்கு. கப்பலில் அலர்ஜி, எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தீவுக்கு போவோம் ஃபீல் பண்ணி இந்த கடலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட பார்ட்னரான செக் ஜாலியாக காற்று வாங்கிட்டு ஹாயாக வந்து ரெஸ்ட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அறிமுகம் வைக்கிறாங்க. நீங்கள் தான் இங்கே பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே என்ன நடந்திருக்கும், அந்த ரேச்சல் சொல்லாண்ட எங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் செக் டெடியோட ஃபேமிலியை பற்றி கேட்கும்போது டெடி சொல்றாரு, என்னோட மனைவி இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் ஒரு பைத்தியக்காரன், அவன் இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தீவு பத்தில் என் மொத்த ஃபேமிலியும் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தீவுக்கு வந்துடுறாங்க. தீவில் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இவங்களை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மார்ஷல்ஸ்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது ஆயுதங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது, உங்களோட ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மிரட்டி வாங்குறாங்க. அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உடனே வந்து செக் வந்து ஆயுதத்தை கொடுத்துட்றாரு. இதுக்கு பார்த்த நம்ம டெடி டேனியல்ஸ் முறைக்கிறாரு, அவன் மட்டும் ஆயுதத்தை கொடுத்துறானு அப்படின்ட்டு. உடனே நம்ம டெடி டேனியல்ஸ் அவரோட கண்ணை கொடுக்காம உள்ள வராங்க. அடுத்த சீனில் அங்கே மனநலம் சரியில்லாதவங்கள சங்கிலி போட்டு கட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பார்த்தோன்னா வேர்டாக இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் கூலிக், இவர் தான் அந்த மொத்த இடத்துக்குமே தலைவர் அப்படின்னு சொல்லலாம். மொத்த பைத்தியத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற இவர் தான் மெயின் ஆள். இவர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது இவர் விசாரணையை கரெக்டாக சொல்றாரு. அதாவது ரேச்சல் சொல்லாண்டா எங்கே போனாலும் தெரியல, அது மட்டும் இல்லாமல் பைத்தியங்களை பிடிச்சி வச்சு நாங்கள் டார்ச்சர் பண்ணுவோம், நீங்கள் டார்ச்சர்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேச்சை மாற்றிட்டு ரேச்சல் சொல்லாண்டா இவ தான் ஃபோட்டோ, இதுதான் அவள் கடைசியாக எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போய் காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேச்சல் சொல்லாண்டா அங்கே தப்பிச்சு போக வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு மைக்ரேன் வருது. உடனே வந்து டாக்டர் ஒரு டேப்லெட்டை கொடுத்து அதை சரி பண்றாரு. அதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமா செக் பண்ணும்போது ரேச்சல் சொல்லாண்டா ரூம்ல ஒரு சின்னதாக ஒரு டிப்பு கிடைக்குது. அந்த பேப்பர்ல எழுதியிருக்கா ஹூ இஸ் 67 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 67வது பேஷண்ட் யார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து மொத்த தீவையும் அலசுறாங்க. எங்கடா இவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து மொத்த இடத்தையும் அலசும் போது இந்த தீவில் ஒரு சில போலீஸ் வேலை செய்யாம இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு குகையை காட்டி ஹீரோ இங்கே போயிருப்பாளோ அப்படின்னு கேட்கும்போது உடனே போலீஸ்கார் சொல்றாரு, அங்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லை, இதுக்குள்ளே இருந்தால் தான் இருக்கணும், ஒரு டெட் பாடியாவது கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அதை காட்டி ஹீரோ கேட்குறாரு, இது என்னது, இது அங்கே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டே வந்து நம்ம டெடி அப்படியே மூவ் ஆகிறாரு. அடுத்த விசாரணைக்கு அங்கே உள்ள அதாவது நர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வாட்ச்மேன் எல்லாரையும் பிடிச்சி வச்சு கேள்வி கேட்குறாரு. எப்படி அவள் தப்பிச்சா, இவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வாட்ச்மேன், நான் அப்போ பாத்ரூம் போயிட்டு அவன் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நோண்டி கேட்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மொத்த நர்ஸ் டீம் வந்து ஒரு புதுசாக கொஸ்டின் கேட்குறாங்க. அன்னைக்கு அவள் தப்பிச்சு போகும்போது என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க, அது மட்டும் இல்லாமல் விசித்திரமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நர்ஸ் சொல்கிறாங்க, டெய்லி இங்கே விசித்திரமாக தான் நடக்கும், ஏன்னா இது மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கற்பனை எண்ணம் தோணுது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி நாஜி படைக்கு எதிராக சண்டை போட்டிருக்காரு. அதாவது வந்து இவர் ஒரு யுத்த காலத்தில் உள்ள ஒரு ஆர்மி வீரன் சொல்லலாம். அவரோட ஃப்ளாஷ்பேக் அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ அங்கே படுத்துட்டு யோசிக்கிறார், என்ன நடந்திருக்கும், யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்களே, அப்படி என்னதான் நடந்திருக்கும், ரேச்சல் சொல்லாண்டா யாரோ தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அவர் தூங்குறாரு. தூக்கத்தில் அவரோட மனைவி வராங்க, இறந்து போன மனைவி. உடனே அவர் கற்பனை உலகத்தில் மிதக்கிறார். அவர் எங்கே அவங்க மனைவி இறந்து போனாங்களோ தீ விபத்தில் அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து அந்த மனைவி வந்து அவங்க கரியாக போயிடுறாங்க. அப்போ தான் தூக்கத்தில் எழுந்திரிக்கும் போது ஒழுவிட்டு இருக்கு. அவர் தூக்கத்தில் ஏஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் சுற்றி புயல் காற்று மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் கூலிக்கிட்ட போயிட்டு நான் பேஷண்ட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சரி போய் விசாரிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க, எங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூலிக்கும் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள மொத்த பேஷண்ட் மொத்த பைத்தியத்தையும் ஒன்று கூப்பிட்டு வச்சு இவங்க விசாரிச்சுட்டாங்க. மனநல சரியில்லாத ஒவ்வொரு ஆளும் வரான், புதுசாக ஒரு கதையை சொல்லி இவரை பைத்தியம் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு பொம்பளை வருது, அது கொஞ்சம் தெளிவாக பேசுது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லா விஷயத்தையும் சரியாக சொல்லிட்டு, அதை வந்து திடீர்னு தண்ணி எனக்கு வேணும், கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள அவரோட அசிஸ்டன்ட் செக் அனுப்பிட்டு நம்ம டெடிகிட்ட ஒரு நோட்ஸில் எடுத்து ஒரு எழுதி வச்சிருது, ஒரு டிப்ஸ் மாதிரி எழுதிட்டு பயந்த மாதிரியே கொடுத்துருது.
அதை வாங்கி வச்சுக்கிட்டு டெடியும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஏதோ மர்மம் நடக்குது, அதனால தான் இவ இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற விஷயம் தெரியுது. இதுக்கப்புறம் வந்து டெடி அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்குறாரு. இந்த இடத்த விட்டு நீ ஓடிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மென்டல் பொம்பளை. இதை பார்த்துட்டு நம்ம டெடி சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செக் வந்து அந்த பொண்ணு என்ன எழுதி கொடுத்துச்சு, அதை நான் பார்த்தேன், அது என்ன எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது நம்மளால சொல்லவே மாட்டாரு டெடி அவர்கிட்ட, செக் கிட்ட. இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு சரியான மழை பெய்யுது. அந்த மழையில் வந்து இங்கே தான் எங்கேயாவது பாடியாக போச்சிருப்பாங்க, கண்டிப்பாக கொலை பண்ணிட்டாங்க, இந்த தீவை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மர்மமான இடத்துக்கு நான் பார்த்துருக்கேன் வான்னு சொல்லிட்டு ஒரு கிரேவேடை காட்டுறாங்க. அந்த சுடுகாட்டில் எக்கச்சக்கமான புணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் மழை ரொம்ப அதிகமாக போகுது. இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம காலியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பாழடைஞ்ச பங்களாக்குள்ளே பூந்துறாங்க. அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் கதை பேசுகிறாங்க. ஹிட்லர் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடி கதையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ நான் ஆர்மியில் இருக்கும்போது பல அப்பாவி மக்களை கொன்று கூச்சிருக்கேன், அது இன்னுமே என் மனசில் இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து வஞ்சகத்தோடு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக யூஎஸ் ஆர்மி மேலே ஏதோ ஒரு போர் தொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பைத்தியங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள மூளை செலவு செஞ்சு அவங்கள வெளியே அனுப்பி கொலை செய்ய அனுப்புகிறாங்க, தனக்கு ஒரு அசசினாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டெடி சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். ஜார்ஜ் நாய்ஸ்னு ஒருத்தவன் தான், அவன் என்ன பண்ணானா இங்கே பைத்தியம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் 3 கொலை பண்ணிட்டு திரும்பி அவன் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான். அப்படின்னா இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. உடனே இதை செக் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ இதுக்கு வந்திருக்கானா, அப்போ நீயும் இதில் உள்ள ஒருத்தவனா தான் இருப்ப, உனக்காக தான் இந்த மொத்த பிளானும் விரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பயப்படுறாரு. அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸ் எல்லாம் இவங்கெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேடிட்டு அந்த இடத்துக்கே காருக்குள்ள வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை ஆச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு வழியாக வந்து அவங்க இடத்துக்கு சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க குடிச்சிட்டு திரும்பி அவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சிகரெட் பாக்கெட்ஸும் அங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மாடியில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் கூலிக் இவர் வந்து மழை அதிகமாக பெய்யுது, அதாவது வந்து வார்டு சியில் உள்ளவங்களையும் வார்டு ஏ பிசியில் உள்ளவங்களாம் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வார்டு சியில் 24 பேரும் வார்டு ஏ அண்ட் பியில் 44 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டெடி, அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா வார்டு சியில் 24 வார்டு ஏ அண்ட் பியில் 44 மொத்தம் 66 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 67வது பேஷண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரேச்சல் சொல்லாண்டா எங்கே போனா, என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம கூலிக் சொல்ல ரேச்சல் சொல்லாண்டா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டு வந்து காட்டுறாங்க. அடுத்த சீனில் அந்த ரேச்சல் சொல்லாண்டுக்கிட்ட நம்ம டெடி பேசுகிறாரு. நீ என்ன பண்ண, என்ன தப்பு பண்ண, 3 குழந்தைகளையும் நீயே கொண்டுட்டே, எப்படி கொண்டு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் என் 3 குழந்தைகளையும் தண்ணியில் முக்கி கொண்டுட்டேன், என் புருஷனையும் கொண்டுட்டேன், அவன் தான் செத்துட்டானே, அப்போ நீங்களாம் யார், நீ என் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு டெடியை பார்த்து கேட்குறாங்க. டெடி இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு முடிக்காமல் அது ரொம்பவே இவரும் எமோஷனல் ஆகுறாரு. அவங்க சொன்ன கதையை கேட்டு கிட்டத்தட்ட அவங்களை கட்டி பிடிச்சி தலையில் தட்டி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம டெடி வந்து ஒரு மனசளவில் பாதிக்கப்படுறாரு. இந்த இடத்துல திரும்பி வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு வெளியே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தலை சுற்றுது, திடீர்னு மைக்ரேன் திரும்பி அதிகமாகுது. அப்போ மழை இடின்றது இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் உங்களுக்கு மைக்ரேன் வந்துருச்சு, நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பார்ட்னர் செக் பயப்படுறாரு, என்ன ஆச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தலை சுத்தத்திலே அதுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து சரி பண்ணுறாரு. சரி பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் தூங்க வை, இவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தூங்க வைக்கிற இடத்துல ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாரு நம்ம ஹீரோ. யாருன்னு பார்த்தா நாஜி படையில் இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை காட்டுறாரு. உடனே சுற்றி உள்ளவங்களாம் ஒரு தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தூங்க வச்சிடறாங்க. தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வருது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் உடனே அவர் கனவுல யார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரூ லேடிஸ், அவர் குடும்பத்தை அழிச்சான்னு சொன்னார் இல்லையா, அவர் வராங்க. அப்போ அவங்க குடும்பமே செத்து கிடக்கு, அவரோட ஒய்ஃப் மட்டும் உயிரோடு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் நான் பல பேரை கொண்டேன் இல்லையா அந்த போரில் சண்டை போட்டு, அதனால தான் இந்த பாவம் என் குடும்பத்தை அழிச்சிட்டு அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அவர் குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இது கனவு தானே, என்ன வேணாலும் நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பார்க்கில் அவரோட மொத்த ஃபேமிலியும் வந்து விளையாண்டுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கே தண்ணியில் போயிட்டு அவரோட குழந்தைகள்லாம் செத்து இறந்து கிடக்குறாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு அழுதுட்டு திடீர்னு பார்த்தா கனவுலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. திடீர்னு ஏஞ்சிடுறாரு பாதியிலே. இதுக்கப்புறம் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் செக் வந்து ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சிகரெட்டை பற்ற வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அது இழுத்துக்கிட்டு இருக்காரு ரிலாக்ஸாக. அதுக்கப்புறம் வந்து புயல் வந்துருச்சு, மொத்த இடமும் நிறைய சேதமாயிடுச்சு, கரண்ட்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு, இங்கே கரண்ட் இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வார்டு சியில் உள்ள மோஸ்ட் டேஞ்சரான அந்த கிரிமினல்ஸை பார்க்க போகிறோம். ஆண்ட்ரூ லேடிஸ் இங்கே தான் இருக்கான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம செக் ஆச்சுக்கிட்டு ஆண்ட்ரூ லேடிஸ் அன்றைக்கி பார்த்து நம்ம விசாரிக்க போகிறோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்றத அவன் கண்டிப்பாக சொல்லிடுவான் அப்படின்னும் போது போலீஸ் சொல்கிறாரு இது ரொம்ப மோசமான இடம், இந்த இடத்துக்கு வராதிங்க, வெளியே பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டெடி எப்படி இருந்தாலும் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரியாமல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது ஒரு பைத்தியம் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டேஞ்சரான சோன் வாட்சி. அவர் வந்து நம்ம ஹீரோ தாக்கிடுது. உடனே நம்ம ஹீரோ அதை துரத்திட்டு பின்னாலே ஓடும்போது அந்த பைத்தியம் வந்து நம்ம டெடியை கொலை பண்ண பார்க்குது. உடனே ஒரு வழியாக நம்ம டெடி தப்பிச்சு அந்த பைத்தியத்தோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்க்குறாரு. திடீர்னு வந்து செக் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாரு. தடுத்து நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்துறாங்க. உடனே போலீஸ்காரர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படியே அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெடியை திட்டிட்டு செக்கும் அந்த பைத்தியத்தை கூட்டிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கு மட்டும் டெடியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்த உள்ள பைத்தியத்தை பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரூ லேடிஸை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலவரோட உள்ளே வரும்போது அங்கே பயத்தோட ஒரு பைத்தியத்தை பார்க்குறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் நாய்ஸ். ஜார்ஜ் நாய்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் கூட போரில் சண்டை போட்டால் ஒரு எதிரி நாட்டு நாஜி படையை சேர்ந்தவன்.
சொல்கிறான். இப்போ பார்க்கும்போது அவன் ஹிட்லர் மாதிரி தான் இருப்பான் பார்க்கறதுக்கு. நீங்கள் எப்படி இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒன்னால தான்டா பைத்தியக்கார பையல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் நாய்ஸ் பைத்தியம் திட்டுது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இங்கே டிடெக்டிவாக வந்தேன்னு நினைக்கிறியா, நீ உனக்கு விரிச்ச வலடி உன்னை இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, நீ எங்களில் ஒருத்தனை ஆக போகிற, நீ பைத்தியம் ஆகிடுவேன்னு கொஞ்சம் நாளில். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை சித்திரவதை பண்ணாங்க, என்னை கூட்டு போய் ஒரு இடத்துல ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க, என்ன ப்ளீஸ் என்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டு போயிடு, நீ தப்பிக்கிறதா இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஞ்சிட்டு நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் நீயும் பைத்தியம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கானே உன் பார்ட்னர், அவன் ரொம்ப காலமாக அவன் கூட இருக்கான், எத்தனை நாள் அவனுக்கு தெரியும் அவனை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நீ முதல்ல இந்த தீவை விட்டு தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்தா அவர் கனவுல வந்து அவங்க ஒய்ஃப் எல்லாம் நிஜ வாழ்க்கையிலையும் இப்போ வராங்க. திடீர்னு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. இப்போ ஒன்று அந்த ஜார்ஜ் ராய் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாளில் நீ எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இது மட்டும் ஹீரோ டெடி ரொம்ப ஒரு பயத்தோட அந்த இடத்தோட வெளியே வராரு. இதுக்கப்புறம் வந்து அவரோட பார்ட்னர் செக் எங்கே போகிறேன்னு கேட்கும்போது சொல்லாமலே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் சொல்கிறார், நான் அந்த லைட் ஹவுஸ்க்கு போகிறேன், அந்த லைட் ஹவுஸில் தான் மொத்த ரகசியம் இருக்குது, இங்கே உள்ள அந்த பைத்தியங்கள்லாம் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி கொலகாரங்களாம் மாற்றுறாங்க, அங்கே போனால் நமக்கு ஆதாரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து செக் வந்து உடனே ஒரு திசை திருப்புறாரு. 67வது பேஷண்ட் யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது இவல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குறா என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற, நீ இதில் உள்ள உடந்ததனடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ நைட் ஆகிடுச்சு, இங்கேருந்து இறங்கி நம்ம போனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேணா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் செக் ஒத்துக்கவே மாட்டாரு. வா நீ வா போயிடலாம், இங்கே இருக்கிறது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது சட்டையை பிடிச்சிட்டு நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழே பார்க்குறாரு. கீழே பார்க்கும்போது ஒரு டெட் பாடி கிடக்கு. டெட் பாடியை பார்த்துட்டு அது இறங்கி இது என்னடா கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கலான்னு பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு எலிக்கெல்லாம் நிறைய மிக்குது, அங்கே டெட் பாடியெல்லாம் அதான் திங்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குகையில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே ஏறி போயிட்டு இவர் பார்க்குறாரு, உள்ளே யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ளே தான் ரேச்சல் சொலாண்டா இருக்காங்க. அந்த காணாமல் போனால் பைத்தியம் சொன்னேன் இல்லையா, அவங்க தான். அவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் தானே அது மார்ஷல் கடைசியாக வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேச்சல் சொலாண்டாவும் தெளிவாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பைத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் பைத்தியம்லாம் இல்லை, இவங்க தான் வந்து என்னை பைத்தியமாக மாற்றிட்டாங்க, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், நான் ஒரு டாக்டராக இங்கே வேலை செஞ்சேன், நம்மளை உள்ள சுற்றி உள்ளவங்களே நமக்கு எதிராக செயல்பட வச்சு நம்மளை பைத்தியம் நிரூபிக்க வச்சு இந்த மொத்த உலகம் நம்மளை ஏமாற்றும், நம்ம இந்த உலகத்தை எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை பைத்தியம் தான் சொல்லுவாங்க, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு தப்பிச்சு ஒழிஞ்சேன். எதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பைத்தியங்களை பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தீவிரவாதிகளாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்ணில் உள்ள அந்த நிரம்ப வெளியே எடுத்த ஐஸ் கியூபால் அது ரொம்ப வலிக்கும், உங்களுக்கு வலி ஃபீலிங் உங்களோட மொத்தத்தையும் மறக்க வச்சு உங்களை மிகப்பெரிய ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை அடிமையாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த உங்களோட பார்ட்னர் செக்க தெரியும், நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களையும் வெளில விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள மொத்தமும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, அதையும் தாண்டி ஒரே ஒரு போட்டு தான் அந்த தீவுக்கு வந்துட்டு போகும், அது அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை விரல்கள் ஏன் ஆடுது தெரியுமா, உங்களுக்கு டெய்லியும் வந்து அவங்க ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாக மாற்றி உங்களை ஒரு எண்டில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆக வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ரொம்ப பயப்படுறாரு. எப்படி நான் பைத்தியமாக அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு டெய்லியும் வந்து நீங்கள் குடிக்கிற சிகரெட்லேயும் சரி அவங்க கொடுக்குற சாப்பாட்லேயும் வந்து உங்களை பைத்தியமாக்கிறதுக்கான அந்த நியூரோலெப்டிக்ஸை வந்து கொடுத்து இந்த வியாதியை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டாக்டர் சொலாண்டா ரேச்சல் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. நான் போகிறேன், நான் அந்த தீவை சுற்றிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி போவா அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படியே தப்பிச்சு போயிடுவேன், என் பார்ட்னர் செக்கை நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரேச்சல் சொலாண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வழியாக அந்த மலையிலேருந்து மேலே ஏறி வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது கேட்டிங்கன்னா அவங்கள தேடி போலீஸ்காரங்களே வந்துடுறாங்க. போலீஸ்காரர் வந்து ஒருத்தர் வந்து ஆச்சிட்டு போயிடுறாரு, கிட்டத்தட்ட அவரை கண்காணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நிறைய கேள்விகள்லாம் அப்படியே இன்டெரக்டாக கேட்டுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தியக்கார மாதிரி உன் கண்ணை கடிச்சு நான் துப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ பார்த்து. ஹீரோ ஒரு நிமிஷம் என்னடா அவன் இப்படி டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. முடிஞ்ச ஆம்பளை இருந்தால் டச் பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து உனக்கு ரொம்ப தான் தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் கூலிக் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெடி கிட்ட போய் பேசுகிறாரு. டெடி சொல்கிறாரு என்னோட பார்ட்னர் செக் எங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு பார்ட்னரே கிடையாது, நீ தனியாக தானே வந்து அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போயே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு உங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு கொஸ்டினை கேட்டு நம்ம ஹீரோ வந்து மென்டல் மாதிரியே சுற்றி உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து டெடி வந்து அவங்க சொன்னதுக்கு ஆமாம் எனக்கு பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிறாரு. இந்த இடத்துல வந்து இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து மென்டல் ஆகிற அளவுக்கு வந்து அப்படி வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம டெடி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. இப்போ வந்து டெடி அடுத்த சீனில் குடிச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செக் எங்கே போனாரு யோசிக்கிறார். இப்போ ஒரு டாக்டர் குறுக்க வந்துட்டு நம்ம டெடிக்கு வந்து ஊசி குத்தலான்னு வராரு. இப்போ எதுக்கு இந்த ஊசி எனக்கு குத்த வரீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு தான் குத்தலான்னு வந்தா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கழுத்துல திரும்பி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம டெடி எஸ்கேப் ஆரம்பிச்சாரு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம ஜெட்டிலாம் உருவி நம்ம அம்மனமாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள காரை கொளுத்திட்டு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாரு. அப்போ காரை கொளுத்தும் போது இல்யூஷன் அங்கேயும் வருது, அவரோட ஒய்ஃபும் அவரோட கடைசி பொண்ணு வர மாதிரி. இப்போ அந்த இடத்துல அந்த காரும் வெடிக்குது. அதை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறார். திடீர்னு போலீஸ்காரங்களாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம டெடி டேனியல்ஸை துரத்திட்டே வராங்க. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகலாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லைட் ஹவுஸுக்கு வேகமாக ஓடுறாரு. அங்கே ஓடி போகும்போது அங்கே செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு போலீஸ் நிற்கிறாரு. உடனே ஒளிஞ்சிருந்துக்கிட்டு அந்த போலீஸை எப்படியோ தாக்கி அவர் கையில் இருந்து அந்த கண்ணியும் பிடிங்கிறாரு. பிடிங்கிட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. ரொம்பவே பயப்படுறாரு. கை கால்லாம் ஆடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு படியாக அவர் மேலே ஏறும்போது ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மேலே போய்கிட்டே இருக்காரு. போன பிறகு
என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் டாக்டர் கூலிக். கடைசியாக பார்த்தா அவர் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கார். வேறு எந்த ஒரு சோதனையும் நடக்கல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் கூலிக் வந்து எதுக்கு இங்கே வந்த, உங்களுக்கு அங்கே தானே கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேவரட் காரை நீ கொளுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே ஃபோன் பண்ணி இங்கே தான் இருக்கான் டெடி, சீக்கிரம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் டெடி இப்போ நீங்கள் யாரை கூப்பிட்றா, நான் இங்கேருந்து போகணும், என்னை வெளியே விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வெளியெல்லாம் போக முடியாது, நீங்கள் இங்கே தான் 2 வருஷமாக பைத்தியமாக இருக்கீங்க, எங்ககிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் பைத்தியமா, என்னோட பார்ட்னர் செக்கை தேடி வந்தேன், எங்கே என்னோட பார்ட்னர் செக், அவனை வர சொல்லி அதுக்கப்புறம் நான் பைத்தியம் ஒத்துக்கிறேன், என்னோட கை கால்லாம் ஏன் உதருது, என்னை பைத்தியமாக்கிறதுக்கு நீங்கள் நியூரோலெப்டிக்ஸை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவரோட ஒய்ஃபும் தெரியுறாங்க. திடீர்னு உனக்கு நாங்கள் கொடுக்கல, நீங்கள் 2 வருஷமாக பைத்தியமாக தான் இருக்க, இந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு 2 வருஷமாக உன்னோட பைத்தியத்தை தெரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நான் நம்ப மாட்டேன், என்னென்ன நம்ப சொல்கிறீங்களா, என்ன இந்த தீவை விட்டு வெளியே அனுப்புனீங்களா, உங்கள் ரகசியம் வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு தான் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடி என்ன தான் கேட்டாலும் வந்து நீ இங்கே தான் அட்மிட் ஆனால் அந்த 67வது பேஷண்ட் நீ தான், இங்கே பாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உன்னோட அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதில் தன்னோட மனைவியை கொண்டதுக்காக வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனநலம் சரியில்லாமல் போயிடுது உங்களோட மனைவி செத்ததுக்கப்புறம், அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் நீங்கள் உண்மையை சொல்கிற வரைக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைத்தியமாக இருக்கீங்க, உங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஜெயிலில் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு இதெல்லாம் இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாரு போர்டை காட்டி, எட்வர்ட் டேனியல்ஸ் இதுதான் வந்து ஆண்ட்ரூ லாடிசன் நீ மாதிரி தேடிட்டு இருக்க, ஆக்சுவலாக எட்வர்ட் டேனியல்ஸும் இந்த ஆண்ட்ரூ லாடிசன் இந்த ரேச்சல் சொல்லணும்டா இது உன்னோட கடைசி பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் டொலாரஸ் சேனல் இது உன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நிமிஷம் டெடி பைத்தியமே ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இதெல்லாம் நான் நம்ப தயாரில்லை, எங்கே செக்கு வந்ததுக்கப்புறம் என் பாட்டருக்கு அப்புறம் நான் பேசுகிறேன், உடனே செக்கு ஒன்று கதவு வந்துட்டு வராரு, அவங்ககிட்டே நீ கேள அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூலிக் சொல்கிறாரு. உடனே ஆமாம் நீ பைத்தியமாக 2 வருஷமாக இங்கே தான் இருக்க, உன்னோட மனைவியை கொண்டுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. நீ இவன் சொல்கிறதெல்லாம் நம்புறியா, இவனுக்கு நீ வேலை செய்றியா, நீ கூலிப்படாதானே உண்மையை சொல்லு, இவ்வளோ நாளாக எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. அப்போ நம்ம செக்கு சொல்கிறாரு இல்லை நான் வேலைலாம் செய்யலை, நீ பைத்தியம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ கடுப்பாய் பக்கத்தில் உள்ள கன்னை எடுத்துகிட்டு உங்கள் 2 பேரும் சுட்டு கொண்டுடுவாண்டா, எங்கே சுட்டு கொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூலிக் சொல்கிறாரு. சுடும்போது பார்த்தா அது ஒரு டம்மி கண்ணு, ஆக்சுவலாக அதுலேருந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா அவருக்கு இல்யூஷன் ஆகிருக்கு, ரத்தம் தெரிக்கல, ஆக்சுவலாக அவங்களை பைத்தியமாகவே ஆக்கிட்டாங்க மருந்து கொடுத்து. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கன்னை அவர் உடச்சி பார்க்குறாரு, இதுனா பொம்மை துப்பாக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என் ஒரிஜினல் துப்பாக்கி எங்கடா நான் வந்தப்போ அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போடுறாரு. இப்போ வந்து செக்கை அடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் குறுக்கு வந்து இங்கே பாரு இதான் ஒரு மொதல் பொண்ணு, இது ஒரு 2வது பையன், அது மட்டும் இல்லாமல் உன் கடைசியான உன்னோட செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ செத்ததுக்கு அப்புறம் தான் இவ தான் உன் கனவுல அடிக்கடி வரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமனா அவர் குழப்பிட்டே இருக்காங்க. இதை வாங்கி பார்த்தோன்னே அவரும் நம்பிடுறாரு, ஒருவேளை இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃப் வராங்க, அவங்களை தூங்க வச்சுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு வழக்கம் போல மறுபடியும் கனவு வருது. கனவுல அவர் ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி 3 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ அவர் குழந்தைகள்லாம் தேடிட்டு அவர் மனைவிட்ட போய் கேட்குறாங்க எங்கே குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவரோட மனைவி சொல்கிறாங்க நான் வந்து அவங்களாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, நான் தான் தண்ணியில் போட்டு எழுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தண்ணியில் போய் பார்க்கும்போது தண்ணியில் முக்கி அந்த 3 குழந்தைகளையும் அவரோட மனைவியை கொண்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப கத்தி கதறி அழுகுறாரு நம்ம ஹீரோ. ரொம்ப ஒரு கொடூரமான சீன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ஒரு கொடூரமான சீன். அவர் கத்தி எழுதிட்டு யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குழந்தையும் தண்ணியிலேருந்து நீந்தியாக கொண்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து ஒரு கரையில் போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஏன் குழந்தைகளை கொண்டு அப்படின்னு சொல்லும்போது அவரோட மனைவிக்கு மென்டல்ன்ற ஒரு விஷயம் அப்போ தான் அவருக்கு தெரிய வருது. ஒரு மனைவிக்கு மனநல சரியில்லை. இப்போ இதை பார்த்துட்டு அவர் பொண்டாட்டி வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் ஏன் கொண்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கன் எடுத்துகிட்டு அவங்களையும் கொண்டு 4 போனமாக படுக்க வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஏஞ்சிறாரு தூக்கத்தில். ஏஞ்சோடனே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இது என் குடும்பம், இது என் மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுத்தா அந்த அப்படியே வந்து ஸ்கிரிப்ட் படி இவர் சொல்லிடுறாரு. எல்லாமே ஒரு மண்டைக்குள்ளே ஏறிடுது. இப்போ இவரோட ஒய்ஃபை கொண்டுட்டு இவரோட 3 குழந்தைகள் செத்ததுக்காக ரொம்பவே வருத்தப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பைத்தியார் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டெடி வந்து எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து உட்காந்துருக்காரு. தன்னோட குற்ற உணர்ச்சியில் தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியல, பொண்டாட்டியை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு அவரோட பார்ட்னர் செக் வராரு. செக் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டெடி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வா செக் நம்ம அதை இடத்த விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டுறாரு. இப்போ நம்ம செக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி உள்ள ஒரு சிக்னல் காட்டுறாரு. பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட இவன் இன்னும் பைத்தியம் தெரியல, இவன் இன்னும் தெளிவாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே டாக்டர் அதை பார்த்துட்டு இன்னும் அவன் தெரியல, இவ்வளோ இது பண்ணியும் வந்து இவன் இன்னும் ஸ்டெடியாகவே இருக்கானே, அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனாக வராங்க சுற்றி உள்ளவங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டரும் வந்து இவனை சரி பண்ணவே முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தா அப்போ ஒரு கடைசியாக ஒரு டைலாக் சொல்கிறாரு. அது என்ன டைலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மனுஷனாக வாழணும், குறைஞ்சபட்சம் ஒரு மிருகமாக வாழ்றதுக்கு நம்ம வாழவே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கை காரி தூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படம் முடியுது. இதுக்கப்புறம் இந்த டாக்டரை முகத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த லைட் ஹவுஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. சரி, இப்போ இந்த படத்தில் நீங்கள் 2 விதமான கதைகளை பார்த்துருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ
நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸாக வர மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் பைத்தியம்னு சொல்லி அங்கேயே அவரோட ரகசியம்லாம் வெளியே போயிடுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே பைத்தியமாக்கி லாக் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஸ்டோரி நீங்கள் சொல்லலாம். ரெண்டாவது ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 2 வருஷமாக உண்மையிலே இங்கே தான் இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவரோட பைத்தியத்தை தெளிய வச்சு இங்கேருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் பைத்தியம் தெரியல, இங்கேயே மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வச்சிருக்காங்க. இது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நம்புறீங்களோ அந்த மாதிரி இந்த கதையை எடுத்துக்கலாம். மொதல் பாதியும் எடுத்துக்கலாம், ரெண்டாவது பாதியும் எடுத்துக்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் அப்படி தான் அந்த கதையை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வாய்ஸ் ஓவர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முக்கியமான இந்த வீடியோவில் அதை வந்து நெருப்பில் வர சீனெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், நீரை வச்சு வர சீன்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீரும் நெருப்பும் கலந்தது தான் இந்த படம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ஸ் ஓவர் தமிழ்.